இப்போ யாருடைய ஜாதகத்துல எல்லாம் மாந்தி வந்து லக்கணத்தில் இருக்குதோ ம். அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஒரிஜினல் பரிகாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்கணத்தில் மாந்தினா முதல் யார், இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் மாந்தி இருக்கோ அந்த ஜாதகத்தினுடைய குடும்பத்தில் பிரேத தோஷம் அந்த ஜாதகத்துக்கு இருக்கும். பிரேத தோஷம் என்ன பிரேத தோஷம்னா என்ன மாதிரி? அப்படின்னா, லக்கணத்தில் மாந்தி இருக்குது இல்லைங்களா? ம். இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அந்த ஜாதகத்தில் பிறந்துட்டாங்கன்னா, மாந்தி என்பது ஒரு இறப்பை குறிக்கக்கூடிய கிரகம். ம். சூரியனுடைய மகன் சனி, சனியுடைய மகன் தான் மாந்தி. அப்போ சூரியனுக்கு பேரன். அப்போ தாத்தா சொத்து எப்படி பேரனுக்கு ஜாயிண்ட் ஆகுது, அதே மாதிரி அந்த சூரியனுக்கு பேரன். அப்போ இந்த மாந்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிங்கிறதே ஆயுள்காரகன். ஒரு ஆயுளை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியவர், ஆயுளுக்கு உண்டான ஒரு பவர் கொடுக்குறவர், ஆயுளை அழிக்கிறவர், ஆயுளை கொடுக்குறவர் அவர் தான். அவருக்கு பிறந்தவர் தான் மாந்தி. இந்த மாந்திக்கு ஆதி காலத்தில் இன்னொரு பேர் உண்டுங்க, குளிகன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, குளிகன் என்ன வீடு குட்டிச்சவர் அப்படின்னு ம். சொல்லுவாங்க. அந்த குளிகன் என்ன வீடு குட்டிச்சவர்னா, அப்போ குளிகன் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடு குட்டிச்சவரா? அப்படின்னா லக்கணத்தில் மாந்தி இருந்தால் முதல்ல இந்த ஜாதகரவே வந்து நெகட்டிவான ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய்